திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஆக்சுவலாக இந்திய அளவில் மட்டும் பிக் டாப்பிக்காக இருந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க பிக் டாப்பிக்காக மாறி இருக்கு. அந்த பிஜி ட்ரெயினி டாக்டருக்கு என்னதான் ஆச்சு, எத்தனை பேர் சேர்ந்து இந்த கொடுமையை பண்ணியிருந்தாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த கல்கட்டா முழுக்கவும் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவும் டாக்டர்ஸ்லாம் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. முதல்ல ஆர்ப்பாட்டமாக இருந்த விஷயம் அப்படியே போராட்டமாக மாறி கல்கட்டாவில் மட்டும் அது வன்முறையாகவும் வெடிக்க தவறலை. இந்தியா முழுக்கவும் டாக்டர்ஸ்லாம் நாங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோங்க, எங்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண எப்படி இருக்கும், அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் எப்படி இருக்கும். நோயாளிகள் எல்லாருமே மருத்துவமனை வளாகம் வரைக்கும் அப்ரோச் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு எப்படி இருக்கும். இதை தான் இப்போ இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நினச்சது வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் இந்த போராட்டம் பெருசாக நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க நினைப்பு எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இந்தியா முழுக்கே போராட்டங்க. நம்ம சென்னையும் விதிவிலக்கு கிடையாது, இங்கே வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட்டாக எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. இந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இங்கே நடந்த அந்த கொடூர அனர்த்தத்தால் தான் இப்போ ஏற்பட்ட போராட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு உயிர் போச்சு, ஆனால் இப்போ நாடே அல்லோகல்ல பட்டுக்கிட்டு இருக்கு. நேஷன் வைடு ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைக்குன்ற விஷயம் இப்போ கிளியர் கட்டாக கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சிட்ருக்கு. அதுவும் டாக்டர்ஸாக இருக்கட்டும், மருத்துவம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே போராட்டத்தில் களமிறங்க இருக்காங்க. அவங்க கூட செவிலியர்கள் உட்பட இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருப்பாங்களே, அவங்க வரைக்கும் போராட்ட காலத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. இதனால் என்னென்னலாம் இப்போ செயல்பட்டு இருக்கு, செயல்படாமல் இருக்குது, அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த போராட்டங்களால் எது இதெல்லாம் செயல்படாமல் இருக்குது இப்போதைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓபிடிங்க, அதாவது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே க்ளோஸ்டு. ரெண்டாவது, இந்த மேஜர் சர்ஜரிஸ் இருக்குல்ல, அது இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணப்படலை. ஒரு ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் சொல்லலை, இந்தியாவில் பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸில் நிலைமை இது தான். செயல்படாதவை பார்த்துட்டோம். அடுத்து இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 எமர்ஜென்சி சர்வீசஸ் இப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்குது. இந்த அவசர தேவை சார்ந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா அந்த ப்ரொசீஜர். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 40 டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 36 டாக்டர்ஸ் போராட்ட காலத்தில் இருப்பாங்க, 4 டாக்டர்ஸ் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க சர்வீஸில். இந்த எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்குல்ல அதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டி சர்வீசஸ் இருக்குல்ல, அது கூட அர்ஜென்சி நீடு இருக்கிறவங்களுக்காக மட்டும் இப்போதைக்கு டாக்டர்ஸ் இந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர்ஸோட பவர் அப்படின்றது பெருசாக நிறைய பேருக்கும் புலப்பட்டிருக்காது. ஆனால் இப்போ அவங்க போராட்டங்களால் நாடு முழுக்கவும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே, இதன் மூலமாக அரசே தெளிவாக தெரிஞ்சுக்கும், ரைட்டு டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இவ்வளோ பெரிய நெகட்டிவான இம்பேக்ட் ஏற்படும்னு சொல்லிட்டு WHO ஒரு விஷயம் சொல்லியிருந்துச்சுங்க, நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அந்த விஷயத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 10,000 மக்களுக்கு எத்தனை டாக்டர்ஸ் அந்த ரேஷியோ. இதில் இந்தியாவோட நிலைமை கவலைக்கிடும். நாம் மருத்துவர்கள் நிறையா பேர் உருவாகிறாங்க சார மாதிரியா அப்படின்னா என்ஜினியரிங் மாதிரி மருத்துவம் மாறிடுமோ அப்படின்ற பயத்தில் என்னவோ லிமிட்டேஷன் பயங்கரமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டாக்டர்ஸ் தான் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குல்ல, அதை இங்கே கிளியர் கட்டாக பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கங்க, அங்கே 10,000 பேருக்கு 36க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். 10,000 பேருக்கு. இதுவே குளோபல் ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டான், உலக அளவில் சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10,000 பேருக்கு 21.4 மருத்துவர்கள் வரைக்கும் வராங்க ரேஷியோ. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, 10,000 பேருக்கு 7.3 டாக்டர்ஸ் மட்டும்தான். நம்ம இந்தியாவோட ஹெல்த் கேர் இருக்குல்ல, அதோட இஷ்யூஸ் இவ்வளோ இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக இதை பற்றி பேசியிருந்தோம். அதோட சாராம்சத்தை இப்போ உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிடுறேன். டாக்டர்ஸ் ஃபேஸ் ஒர்க் பிளேஸ் வயலன்ஸ், அதாவது சர்வீஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லைலாம் சொல்ல முடியாது. இது ஏதோ 10%, 20% அடக்க முடியாது. அறுதி பெரும்பான்மை, அதாவது 75% டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வயலன்ஸுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது டாக்டர்ஸை அவதூறாக பேசுறது, அசிங்கசியமாக திட்டுறது, அடிக்கிறதுன்னு இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. 50% டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் அட்டாக்ஸ்னால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் அட்டாக்னா என்ன, பேசிகிட்டே இருக்கிறது கைகலப்பாக மாறுறது. இன்அடிக்குவேட் காம்பன்சேஷன் அண்ட் ஹை ஒர்க் லோடுங்க.
அதாவது அவங்களோட சர்வீஸ் இருக்குல்ல, டாக்டர்ஸ் வழங்குற சர்வீஸ், அதுக்கான ஏற்ற காம்பன்சேஷன் கிடையாது ஒன்று. ரெண்டாவது, ஹெவி ஒர்க் லோடு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷிஃப்ட்லாம் கிடையாது. பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுதா, அவங்க வரத்து அதிகமாகுதா, நீங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸ் நண்பர்கள்லாம் 18 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டுமே தூங்கிட்டு இவ்வளோ நேரங்கள் வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராடு, இது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயந்தான். அதாவது நாம் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படித்து முடிச்சிட்டோம், நம்ம இந்தியாவில் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பே ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இதுவே நம்ம வெளிநாடுக்கு போகிறோன்னா, உதாரணத்துக்கு கனடாலாம் இருக்குல்ல, இது போல் நாடுகளை பல டாக்டர்ஸ் இந்தியன் டாக்டர்ஸ் சூஸ் பண்ணுறது காரணமே அங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற ரெமுனரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த நிலைமை இப்போ இருக்க தொடர்ந்துக்கிட்டு இருக்க மக்களே, நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்டர்ஸ் நமக்கு சர்வீஸ் பண்ணாமல் வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட நிதி தேவை இருக்குல்ல, அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்தியாவோட ஹெல்த் கேரில் இவ்வளோ இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதை களை எடுத்தால் மட்டும்தான் இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் தொடராமல் பார்த்துக்க முடியும். ஆனால் இது நடக்குமான்னு தெரியல, அரசு கையில் தான் இருக்குது இதெல்லாம். சரி, ரைட்டு விடுங்க. இப்போ இந்த கேஸுக்குள்ளே வருவோம். ஸ்க்ரீனில் தெரியுறாருல, சாதாரண நபர் கிடையாது மக்களே, கல்கட்டா போலீஸ் கமிஷனர் இவர் தான், பேர் வினித் கோயல். இந்த வழக்கில் இவரை போட்டு சரமாரியாக கிழிச்செடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க போலீஸ் கமிஷனர் நீங்கள் அப்படின்னு பொதுமக்கள் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்க விஷயம். பொதுவாக ஒரு வழக்கை போலீஸ்கிட்ட இருந்து சிபிஐ வசம் போயிடுச்சு அப்படின்னா அந்த வழக்கு சார்ந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வாயை திறக்க மாட்டாங்க. எல்லா ஸ்டேட்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்துட்டு கல்கட்டாவில், கமிஷனரே பேச வச்சிட்டாங்க. ஏன்னா சிபிஐ தான் அந்த வழக்கை விசாரித்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே விழுந்திருக்க களங்கம் இருக்குல்ல, இதை துடைக்க ஒருத்தர் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அந்த வகையில் தான் வினித் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காருங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா மக்களே? இந்த வழக்கில் இதுதான் உண்மைன்னு இது வரைக்கும் யார் யாரெல்லாம் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க, வதந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் பேசுகிறாப்புலன்னா, 3 பேர் கொண்ட குழுவால் தான் பிரேத பரிசோதனை நடந்துச்சு. இது டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க நடந்திருக்கு, இல்லைன்னங்க இருக்குது மறைக்கிறதுக்கு. இந்த பிரேத பரிசோதனை நிகழ்வுகள் எல்லாமே வீடியோகிராஃபி பண்ணப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வீடியோ ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். வெளிப்படையாக தான் நாங்கள் விசாரித்தோம் போலீஸ். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது சிபிஐ அஃபிஷியல்ஸ் தான் பயங்கரமாக விசாரிக்கிறாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி பேசுகிறாங்க. சிபிஐ அஃபிஷியல்ஸ் எப்பவுமே நல்லா தான் விசாரிப்பாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்காக நாங்கள் சரியாக விசாரிக்கலன்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்க முடியலங்க அப்படின்றாரு. இதுக்கப்புறம் என்னென்னா, வதந்திகளை பரப்பாதீங்க, நம்பாதீங்கன்றாரு. சோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிங் நரேட்டிவ்ஸ்னு அவரோட ஆதங்கத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக பார்க்க முடியுதுங்க. அதாவது நாங்கள் தான் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்ற பேரில் சில பேர் என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ கதைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. எங்களுக்கு ரொம்ப 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 குறைந்த கால அவகாசம் மட்டும்தான் கிடச்சிது விசாரிக்கிறதுக்கு. அவ்வளோ நெக் டு நெக் போயிடுச்சு ஃபுல்லாக. ஆனால் அதில் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ நாங்கள் விசாரித்தோம். இதில் எங்கள் மேலே என்னங்க தப்பு இருக்குது? போலீஸ் மேலே தவறு இருந்தால் வழக்கு தொடரலாமே. ஆனால் இது வரைக்கும் யாரும் வழக்கு தொடர்ந்த மாதிரி தெரியலையே. ஆனால் எங்கே பார்த்தாலும் போலீஸ் தப்பு, அவங்க சரியாக விசாரிக்கல, காசை வாங்கிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறாங்க, அது இதுன்னு எதோ பேசினா எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. இதோடு நிறுத்தலை, மனக்குமுறல் இன்னும் பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாருங்க. அதாவது அந்த பிஜி ட்ரெயினி டாக்டர் கொல்லப்பட்டிருந்தாங்களே, அதுக்கப்புறமா அந்த டாக்டரோட குடும்பத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே கால் பண்ணி, இது போல் உங்களோட பொண்ணு அவங்களோட உயிர் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கம்மா, புரியல, யாரும் கொலை பண்ணலன்னு அர்த்தம், அவங்களோட உயிர் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கம்மா. அண்ட் அவங்களோட உடம்புல 150 கிராம் வரைக்கும் விந்தணு இருந்ததா போலீஸ் சொன்னதா ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. அதில் துளியும் உண்மை கிடையாதுங்க. இந்த மாதிரி போலீஸுக்கு எதிராக பல பேரும் பல விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் நாங்கள் என்னங்க பண்ணோம், எங்களோட என்ன பண்ண பாவம் புரியலன்னு கமிஷனரே புலம்ப வச்சுருக்காங்க. அந்த மனுஷன் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு மாதிரி உடஞ்சே பேசியிருந்தார். இவ்வளோ விஷயங்களை வினித் அவர்கள் சொன்னாலும் பல பேர் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திரும்ப சுமத்திக்கிட்டே வராங்க. அதில் 2 பிரதான குற்றச்சாட்டுகளை பற்றி சொல்கிறேன். விசாரணையை வேணும்னே நீங்கள் தாமதப்படுத்தியிருக்கீங்க. யாரோ ஒருத்தருக்காக அவங்கள சேஃப் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் அந்தளவுக்கு லேகாக விசாரணையை கொண்டு போயிருக்கீங்க அப்படின்ற முதல் குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு, இவ்வளோ பெரிய கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா உங்களுக்கு கண்டிப்பாக உளவுத்துறையிலேருந்து தகவல் கிடச்சிருக்கலாம். ஆனால் அது கிடச்சிருந்தா கூட எப்படி நீங்கள் கலவரத்தை தடுக்க தவறுனீங்க? இதில் உங்கள் மேலே பெரிய தப்பு இருக்குது. ஸோ வந்தவங்களாம், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோன்ற முகமுடியில் வந்தவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே புகுந்து தடயங்களை அழிக்கிற வரைக்கும் விட்டுருக்கீங்கன்னா உங்களை தாண்டி எப்படிங்க நடந்திருக்கும் அப்படின்னு 2வது குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக மக்கள் இப்போ பல பேர் வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்களே கல்கட்டா போலீஸை, இதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட் இருக்குல்ல, கல்கட்டா ஹைகோர்ட்டு, அவங்க பயங்கரமாக சாடலை முன் வச்சுருந்தாங்க இந்த போலீஸ்க்கு எதிராக. கோர்ட்டு வரைக்கும் அந்த விஷயம் பெருசாக போயிருக்குங்க. மக்கள் பேசுறது வேறு, ஆனால் கோர்ட்டில் நீதிபதி வரைக்குமே கடுப்பாகி பேசுகிறாங்கன்னா இந்த கல்கட்டாவில் போலீஸோட மெத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு மக்களுக்கு இப்போ ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறதா பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் தேசிய ஊடகங்களில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கிழின்னு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் அதோட கமிஷனர் சொல்கிறது எங்கள் மேலே என்னங்க தப்பு இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் மக்களே அப்படின்னு மக்கள் மன்றத்தை இப்போ நாட ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா மேலே கமிஷனருக்கு சம கோபங்க. ஆக்சுவலாக இவ்வளோ மைக் இருக்குல்ல, இந்த மைக்கெல்லாம் பார்த்த கமிஷனர் பொங்க ஆரம்பிச்சிட்டார் பயங்கரமாக. மலிஷியஸ் மீடியா கேம்பெயின்னு சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டாருங்க. அதாவது மீடியாவில் நீங்கள் உண்மை என்னன்னே தெரியாமல் இந்த அளவுக்குலாம் பேசலாமாங்க, இந்த அளவுக்கு செய்திகளை போடலாமாங்கன்னு அவங்க பக்கம் திரும்பிட்டார். ஒரு கமிஷனர் அவரோட சாந்த நிலையை மறந்து அவர் ஒரு மாதிரி ரகடாக பிஹேவ் பண்ணுறது எப்பயாவது சில நேரங்களில் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அரிதான காட்சியாக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யாரையும் நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணலைங்க, இதை என்னோட அடி மனசுலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு மனசு வெதும்பியே பேசியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆஃபீஸரை இப்படி பேச வச்சுருக்கோம். வினித் கோயல் இருக்கார்ல, அவரை பற்றின ஒரு சின்ன பின்புலத்தை நம்ம ஆய்வு பண்ணிவிடுவோமே. 1994 பேட்சுங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஓகேவா? அந்த பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐஐடி காரக்பூர்லேயும் ஐஐடி கான்பூர்லேயும் படிப்பை முடித்தவர். எப்பேற்பட்ட ப்ரொஃபைல் பார்த்தீங்களா, எஜுகேஷன் சார்ந்து. கடந்த 2023 டிசம்பர் மாதம் வாக்கில் தான் அவர் போலீஸ் கமிஷனர் அப்படின்ற போஸ்ட்டை ஏற்றாரு. ஏற்கனவே கல்கட்டாவில் டிசிபியா, டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அந்த பதவியை அலங்கரித்தவரும் இதே வினித் அவர்கள் தான். மமதா அவர்கள் இருக்காங்களே, வெஸ்ட் பெங்காலோட சிஎம், இவங்களுக்கு ரொம்ப நம்பகமான அதிகாரி இவர் தான். இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டானா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வர்ற ஆளும் இவர் தான். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சிஎம் வரைக்கும் இவருக்கு. கடந்த ஜூன் மாதம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வினித்தை மத்திய உள்துறை அமைச்சகம் குறி வச்சது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன், தெரியாதவங்களுக்கு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கிறது பாஜக, மாநிலத்தில் வெஸ்ட் பெங்கால் ஆண்டுகிட்டு இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எப்படி புதுச்சேரியில் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கு இடையில நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில், கிரண்பேடி அவர்கள் இருந்தப்போ, ஞாபகம் இருக்கா? லிட்டராக அதே மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்களேன். ஸோ மத்திய அரசு ஒரு விஷயம் சொன்னால் மாநில அரசு இல்லைங்க அது சரியாக வருது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. மாநில அரசு ஒரு விஷயம் சொன்னால் மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல, நீங்கள் சரியாக செய்யலை, இப்போ பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு விடுவாங்க. இது வரைக்கும் அந்த விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் கடந்த ஜூன் மாதம் வினித்தை மத்திய உள்துறை அமைச்சகம் டார்கெட் பண்ணாங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வலியுறுத்துறாங்க. இவர் மேலே தெரியுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த தகவலும் பரபரன்னு பேசப்பட்டுச்சு. வினித்தை மட்டும் இல்லைங்க, இவர் கீழே இருந்த டிசிபி ஒருத்தர் மேலேயும் மத்திய அரசோட கடைக்கன் பார்வை விழுந்துச்சு. மத்திய அரசோட இந்த ஒரு டார்கெட்டிங் பொசிஷன் இருக்குல்ல இந்த ரெண்டு ஆஃபீஸர்ஸ் மேலே, இது மேற்கு வங்க அரசுக்கு கடுமையான தலைவலியை கொடுத்துச்சு. ஒரு இடத்துல அவங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தையே இந்த வெஸ்ட் பெங்கால் அரசு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஆஃபீஸருக்காக அரசு வரைக்கும் இறங்கி வரும். அதுதான் வெஸ்ட் பெங்காலில் நடந்துகிட்டு இருக்கு. இவரை பற்றி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்கப்பா, இந்த போலீஸ் சர்வீஸை நல்லா ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் சிஎம் இருக்காங்களே, அவங்க கையால் பாராட்டப்பட்டு விருது மெடல் வாங்கினதும் இதே வினித் அவர்கள் தான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், நேரம் பார்த்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. அது கண்கூடாக தெரியுது. ஒரு பக்கம் அவங்க தரப்பில் கண்டிப்பாக நியாயம் இருக்கதா செய்தால் இல்லைன்னு மறுக்கலை. ஏன்னா ஒரு குடும்பமே இப்போ கதறிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணை பறி கொடுத்துட்டு. ஒருத்தன் தான் அந்த கொடுமையை பண்ணானா அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸே சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஒருத்த மட்டும் இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்கலாம், விசாரிக்கணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நீட்சி என்னவோ, அந்த ஹாஸ்பிட்டல் பிரின்சிபல் ஒருத்தர் சந்தீப் கோஷ், ஞாபகம் இருக்கா? இந்த விவகாரம் நடந்து அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்ற செய்தி வெளியே வந்தது 2 நாளுக்குள்ளே ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனார் பாருங்க. இவங்களே என்னோட பொண்ணு மாதிரி தாங்க, ஒரு பேரண்ட்டாக அந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போனார். அவருக்கு சிபிஐ அஃபிஷியல் சம்மன் அமைச்சிருந்தாங்க. அவர் இப்போ தான் நேரில் ஆஜராயிருக்காரு. இந்த வழக்கு இப்போ எப்படி தெரியுமா திரும்பி இருக்கு, இந்த நபருக்கு தான் இந்த விவகாரத்தில் ஒரு பெரும் பங்கு இருக்கிறதா ஊடகங்கள் ஆரம்பித்து எல்லாருமே அவர் இப்போ சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஆஜராகிறதுக்காக வந்தார், என்ன கூட்டன்றீங்க, அவ்வளோ பேர் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. விஷயம் இப்போ அந்த பக்கம் திரும்பி பெருசாக போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், வினித் அவர்களுடைய இமேஜ் இருக்குல்ல, அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சுங்க. ஒரு போலீஸ் கமிஷனர் இமேஜ் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது. ஆனால் இந்த கல்கட்டா விஷயத்தில் அந்த மனுஷனோட இமேஜ் பயங்கரமாக கொலாப்ஸே ஆகிடுச்சு. ஆனால் இதெல்லாம் ஸ்பெக்குலேஷனால் வந்த விளைவு தாங்க. கோர்ட்டு சொல்லணும் யார் குற்றவாளி, எந்த பக்கம் நியாயம் இருக்குது, எந்த பக்கம் அநியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் கோர்ட் அது வரைக்கும் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷன் தலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது தொட்டு நடக்கிறதுல பொலிட்டிக்கல் பெரிய தலைகளுக்கு மத்தியில் போலீஸோட தலைகள் எப்போவுமே உருட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த என்ஜினியர்ஸ் அதிகமான பிற்பாடு என்ஜினியரிங் படிப்பு சார்ந்த அந்த மோகம் இருக்குல்ல, அது குறைய ஆரம்பிச்சது. அதோட மவுஸ் இருக்குல்ல, அது டிராஸ்டிக்காக கீழே வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் பேர் என்ஜினியர்ஸை நம்ம கிரியேட் பண்ணால் போதுன்ற காலம் போயிட்டு, அது எப்போ 10 லட்சம் 12 லட்சம்னு மாறுதோ அங்கே தான் பிரச்சனையும் முளைக்குது, அதுக்கான மதிப்பும் குறைய ஆரம்பிக்குது. இதே போல் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்குல்ல, இதில் மத்திய அரசு அந்த ஒரு அலட்சியத்தை காட்டுற மாதிரி தெரிலங்க. இவ்வளோ டாக்டர்ஸ்னால் இவ்வளோ தான், நீட் மூலமாக உள்ளே வராங்களா, இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ நம்பர்ஸ் தான், அதுக்கு மேலே வரக்கூடாதுன்றத தெளிவாக இருக்காங்க. அதோட விளைவு பார்த்தீங்களா, நம்ம இந்தியாவில் 10,000 பேருக்கு
7.3 7.4 அது வரைக்கும் தான் டாக்டர்ஸ்ன்ற எண்ணிக்கை இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. அட்லீஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ண வச்சோம். ஒரு 10 டாக்டர்ஸ் 20 டாக்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணவாவது மத்திய அரசு அந்த சீட்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு. ஏன்னா இன்ஜினியரிங்கை மனசில் வச்சு மருத்துவம் சார்ந்த அந்த விஷயத்தை பண்ணுறது எனக்கு சரியாக படலைங்க தனிப்பட்ட வகையில். ஆனால் இதை மத்திய அரசுகிட்ட கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டான குவாலிட்டி ஒன்று இருக்கணும் அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் சுகாதாரத்துறையினரோட ஒற்றுமை இருக்குல்ல, அதை பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகாமல் வந்து நிற்கிறாங்க பாருங்க காலத்தில், பெரிய விஷயம். 5வது சிந்திக்க வேண்டிய விஷயம், என்ன பிரச்சனை எந்த மூலையில் உலகத்தில் நடந்தாலும் பாருங்கள், போர் வெடித்தாலும் சரி போராட்டங்கள் வெடித்தாலும் சரி கடைசியில் பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான். ஏன்னா மருத்துவமனைகளுக்கு அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளுக்கு யார் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பா? ஏழை மக்கள் தான். இப்போ அவங்க நிலைமை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.